சொல்லிட்டு என்ன பண்ணேன், சினி ஃபீல்டில் நடிக்கிறதுக்கு போனுட்டு என்ன பண்ணேன், பைத்திய மாதிரி அலைஞ்சவன் நான். இதையெல்லாம் தாண்டி அப்புறம் பைக் ரேஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வந்து தலைகளை ஓட்டி, பைக்கு தரையில் போகாது பாருங்களேன், பைக்கு தரையில் போறங்க மேலே தான் போறங்க, அந்த மாதிரிலாம் குருட்டுத்தானமாக வண்டிகளை ஓட்டி எத்தனையோ விபத்துக்களெல்லாம் நெருங்கின போது அதுல எல்லாம் இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி, சரிங்களா, சரி வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த தற்கொலை சூசைட் பாயிண்ட்ல வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நான் இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தேன். சரிங்களா, இன்னைக்கு 20 ஆண்டு காலங்களாக இயேசுக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனா என்ன சொல்லணும், இவங்க எல்லாருலையும் நான் சரியவன் தான், இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான அந்த ஞானத்தை தான் நான் என்ன செய்றேன், உங்களுக்கு போதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த மண்ணு வந்து நம்ம கிடையாது, சரிங்களா, மண் வாசனை நமக்குள்ள இருக்கவே கூடாது, சரிங்களா, விளங்குதா உங்களுக்கு? அதாவது மோசையினுடைய அந்த நியாயப்பிரமாண வார்த்தை எழுத்து அப்படித்தானே, அந்த எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கணும் தான் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் பிதாக்கள் எல்லாரும் மன்னா சாப்பிட்டாங்க, மன்னா சாப்பிட்டவங்க அம்பிட்டு பேர் என்ன ஆயிட்டாங்க, எல்லாருமே வனாந்தரத்துல செத்து போயிட்டாங்க. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் மரியாமல் இருக்கவும் நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பன்னு சொன்னார். சரிங்களா, இந்த என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.